கிண்டல் அடிச்ச லொல்லு சபா டீம். கூப்ட்டு விட்ட விஜயகாந்த். அறைக்குள்ள நடந்த திக் திக் மொமெண்ட் என்னன்னு தெரியுமா? தமிழ் சின்னத்திரை வரலாற்றுல லொல்லு சபா நிகழ்ச்சி யாராலயுமே மறக்க முடியாதது. எல்லாரையுமே கவர்ந்த அந்த நிகழ்ச்சியில சந்தானம், யோகி பாபு, சுவாமிநாதன், மனோகர், ஜீவா, சேஷு மாதிரியான பல கலைஞர்கள் சினிமாவுக்கு அது மூலமா தான் கிடைச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் அப்டின்னா அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் ராம்பாலா. அவரு சமீபத்துல குடுத்த பேட்டி ஒண்ணு சோசியல் மீடியாவுல விஜயகாந்த பத்தின நினைவுகள கிளப்பி விட்டுருக்கு. சினிமாவுக்கு பின்னாடி சின்னத்திரை பலருக்கு கனவு தொழிற்சாலையா இருக்குது. எப்படியாவது அதுல நுழைஞ்சு ஜெயிச்சுட்டா வெள்ளித்திரையிலயும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதாலயும், சிவகார்த்திகேயன், சந்தானம் மாதிரியான பல பேர் அப்படி வந்து தான் இப்போ டாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயும், பெரிய திரைக்கு நிகரா அதுலயும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதுக்குள்ள நுழைஞ்சு வெள்ளித்திரைக்கு வந்துடுறாங்க. சிலரோ அங்கேயே இருந்து தவிர்க்க முடியாத ஆளுமைகளா ஜொலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சிலர்ல ஒருத்தர் தான் இயக்குனர் ராம்பாலா. முதல்ல பாக்யராஜ் கிட்ட உதவி இயக்குனரா இருந்த அவரு பின்னாடி சின்ன திரைக்கு வந்தாரு. விஜய் டிவில பணிக்கு சேர்ந்த அவரு லொள்ளு சபா அப்படிங்கிற நிகழ்ச்சிய இயக்குனாரு. வார வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள கலாய்க்கிறது தான் தீம். யார் நடிச்ச படமா இருந்தாலும் அது அவங்களுக்கு கன்டென்ட் தான். ஒரு வகையில தமிழ் மீடியா உலகத்தோட சினிமாக்கள ரோஸ்ட் செய்யக்கூடிய பழக்கத்த முதல்ல ஆரம்பிச்சு வச்சது லொள்ளு சபா நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில இருந்து தான் சந்தானம், யோகி பாபு, சுவாமிநாதன், லொள்ளு சபா, மனோகர், ஜீவா அப்படின்னு பல பேரு வெள்ளித்திரைக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கோலிவுட்ல பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னமும் பலருக்கு லொள்ளு சபா நிகழ்ச்சி பெரிய நம்பிக்கை தரக்கூடியதா இருக்குது. அதிலிருந்து வளர்ந்து வந்தவங்களும் ராம்பாலாவ மறக்கவும் இல்ல, மதிக்காமலும் இல்ல. எல்லாரையுமே கவர்ந்த அந்த நிகழ்ச்சி சில சமயங்கள்ல படங்கள்ல ரோஸ்ட் பண்ணப்போ, சம்பந்தப்பட்ட ஹீரோ மாதிரியானவங்களுக்கு எரிச்சலையும் உண்டு பண்ணுச்சு. விஜய் படத்த ஒரு தடவ ரோஸ்ட் பண்ணப்போ, அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லாத ரகள செய்யக்கூடிய நிலைக்கு போயிட்டாரு. நேர்ல கூப்ட்டு மன்னிப்பு கேட்கும்படி செஞ்சதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதே மாதிரி பல நடிகர்கள் அத கண்டும் காணாம போயிருக்காங்க. இந்த நிலையில தனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒண்ண சமீபத்திய பேட்டி ஒண்ணுல விவரிச்சிருக்காரு இயக்குனர் ராம்பாலா. ஒரு தடவ வேற ஒரு நிகழ்ச்சியில எல்லா நடிகர்களையும் கிண்டல் செய்யும்படியான விஷயங்கள வச்சிருக்காரு ராம்பாலா. அந்த நிகழ்ச்சியிலயும் லொள்ளு சபாவுல பணியாற்றினவங்க தான் பெரும்பாலும் பணியாற்றியிருக்காங்க. விஜயகாந்தையும் கிண்டல் செஞ்சப்போ, வழக்கம் போல ஒரு தரப்பினர் அவர்கிட்ட பத்த வச்சிருக்காங்க. உடனே அவர்கிட்ட இருந்து அழைப்பு போச்சாம். ராம்பாலா மாதிரியானவங்க போனப்போ, விஜயகாந்த் ஃபைட் ரிஹர்சல்ல இருந்தாராம். அதே மூடோட வந்து நம்மளையும் தாக்க போறாரு அப்படின்னு திக்கு திக்குன்னு இருந்தாங்களாம். கூலா வந்த அவரோ, "எல்லா நடிகர்களையும் கிண்டல் செய்றீங்களாமே" அப்படின்னு கேட்க, "இல்ல சார், பேலன்ஸா தான் செய்யறோம். பதிலுக்கு ஹீரோக்களும் கிண்டல் அடிக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கேப்டனோ, "நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன்" அப்படின்னு அனுப்பி வச்சாராம். அதுக்கு பின்னாடி ஒரு வழியா அந்த விவகாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு.